குமுறும் கடல், வீசும் கடுங்காற்று. தற்போது பெங்கல் புயல் கரையை கடக்க தொடங்கியிருப்பதாக, பெங்கல் புயலுடைய முன்பகுதி கரையை தொட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில 8:30 மணி நிலவரப்படி ஹார்லி அப்டேட் என்று சொல்லக்கூடிய மணிக்கொரு முறை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து வெளியாகக்கூடிய அறிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில குறிப்பா என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வட தமிழக கடலோர பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது புயல் மையம் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம மகாபலிபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தெற்கு திசையிலையும், அதே போல வடகிழக்கு திசையில புதுவையிலிருந்து 40 கிலோமீட்டர் வடகிழக்கு திசையிலும் நிலை கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து தெற்கு திசையில 90 கிலோமீட்டர் அப்படின்றது அதே நிலையில தான் நீடிக்குது. இந்த பெங்கல் புயல் உருவானதிலிருந்து அந்த கரையை எப்போது கடக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. முன்னதாக வானிலை ஆய்வு மையத்தால சொல்லப்பட்டது இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் கரையை கடப்பதில் சற்றே தாமதம் என்று சொல்லி மாலை கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே 5:30 மணி முதலாகவே பெங்கல் புயல் கரையை கடந்து கொண்டு வருவதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்போதைய நிலைமையில இது கரையை கடக்கும் போது, கரையை கடக்கக்கூடிய இடத்துல மணிக்கு 70 - 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலை ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. சமயங்கள்ல 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதோடைய தாக்கமாக தான் நேற்று இரவிலிருந்தே சென்னையை பொறுத்த வரைக்கும் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்தது. இன்று காலையிலிருந்து பிற்பகலுக்குள்ளாக பல இடங்களையும் மிக கனமழை அப்படின்றது பதிவானது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கினது, சுரங்கப்பாதை போன்ற இடங்களில் ஒரு சில சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கினதையும் நம்ம செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தோம். தற்போதைய நிலவரப்படி புதுவை, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வருவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. மழையுடைய தீவிரம் அப்படின்றது ஒரு புறம் இருக்கு, மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா காற்றுடைய தீவிரமும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு பகல் நேரத்திலே நம்ம பார்த்திருப்போம், தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகமாக வீசினதை பார்த்திருப்போம். தற்போது தரைக்காற்றுடைய வேகம் இன்னும் அதிகரித்து காணப்படுகிறது. தரைக்காற்றுடைய வேகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நேரத்தை இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கடலுடைய சீற்றம் அப்படின்றது 2 நாட்களுக்கு முன்னதாக இருந்தே படிப்படியாக உயர தொடங்கியது. இன்னைக்கு நம்முடைய செய்தியாளர்கள் சென்னையிலிருந்து புதுவை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே நின்று அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது குறித்து தொடர்ச்சியாக தகவல்களை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். மகாபலிபுரம், கல்பாக்கம், புதுவை, சென்னையில பட்டினப்பாக்கம், பெசநகர் போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து செய்தியாளர்கள் நமக்கு தகவல்களை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக மகாபலிபுரத்திலிருந்து காரைக்காலுக்கும் இடையே புதுவைக்கு அருகே கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருந்தாங்க. தற்போது புயல் கரையை கடக்க தொடங்கி இருப்பதாக, அதாவது புயலுடைய முன்பகுதி தொட்டிருப்பதாக, கரையை தொட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து பல்வேறு செய்தியாளர்கள் நம்முடன் இணைஞ்சிருக்காங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சென்னையிலிருந்து புதுவை வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்தும் செய்தியாளர்கள் புயல் கரையை கடக்கக்கூடிய இந்த நேரத்தில் தகவலை தருவதற்காக இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் செய்தியாளர் சுதேஷ் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சுதேஷ், தற்போது நீங்க எந்த பகுதியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க? முன்பகுதி தற்போது கரையை கடந்து வரக்கூடிய நிலையில நீங்க இருக்கக்கூடிய பகுதியில மழையுடைய தீவிரம், காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கு? வேதவள்ளி, நாம் தற்போது மாமல்லபுரம் பகுதியில் இருக்கிறோம். இங்கு காற்றின் வேகம் மிகவும் உச்சமடைந்திருக்கிறது. கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து வருவதை பார்க்க முடிகிறது. இங்கே இந்த பகுதி முழுவதுமாக இன்று காலை முதலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முழுவதுமாக இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியாகத்தான் மாமல்லபுரம் பகுதி காட்சியளிக்கிறது. காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இன்று மாலை முதல் பலத்த மழையுடன் தொடர்ந்து காற்று வீசி வந்த நிலையில் தற்போது மழை நின்றிருக்கிறது. ஆனால் காற்று படிப்படியாக அதனுடைய வேகம் என்பது உச்சமடைந்திருக்கிறது. இந்த பகுதியில் முழுவதுமாக அந்த ரெசார்ட்டுகள், விடுதிகள் இருக்கிறது. நாம் தற்போது ஒரு குடியிருப்பு பகுதியில் தான் இருக்கிறோம். ரெசார்ட்டுகளும் விடுதிகளும் நிறைந்த ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. மேற்கூரைகள் வீசி எறியப்பட்டு மற்ற ஒரு மேற்கூரை வழியாக அந்த மேற்கூரைகள் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் நேரடியாக பார்க்கலாம். அந்த காற்றின் வேகத்தினுடைய அந்த மேற்கூரைகள் தொடர்ந்து ஒரு அசைவுக்குள்ளான ஒரு காட்சியாகத்தான் இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மேற்கூரைகள் வீசி எறியப்பட்டிருக்கிறது. கம்பங்கள், அதாவது கீழே இந்த காட்சியை பார்க்க முடியும். இங்கு இருந்த கம்பங்கள், மேற்கூரைகள் எல்லாம் சாலையில் வீசி எறியப்பட்டிருக்கிறது. அந்த சேதம் ஏற்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் தீபன் காட்டிக் கொண்டிருக்கிறார். நாம் ஒரு விடுதியில் தான் இருக்கிறோம். இங்கே அந்த இன்னொரு விடுதியில் மேற்கூரை வீசி எறியப்பட்ட அந்த காட்சி மற்றொரு விடுதியில் அந்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக இங்கே காற்று வீசி வருகிறது. இந்த விடுதியுடைய உரிமையாளர் லிங்கேஸ்வரன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இந்த பகுதியை சேர்ந்தவர். சொல்லுங்க, இந்த பகுதியில் தற்போது எது மாதிரியான சேதம் உங்க விடுதியில ஏற்பட்டிருக்கு? எவ்வளவு நேரமா இந்த பகுதியில காற்று பலமா வீசுது? காற்று சுமார் ஒரு 5-5:30 மணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னமும் பலத்த காற்று அடிச்சுட்டே இருக்கு.
ஏன்னா அவங்க ஒரு வேகத்தில் சொன்னாங்க. ஆனால் காற்று வந்து 100க்கு மேலே இப்போ வந்து வேகமாக எடுத்துருக்கு காற்று. அந்த அளவு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன சேதாரம்னா, பக்கத்து பில்டிங்லேருந்து ஒரு கூரை வந்து என்னோட கூரை மேலே பட்டு என்னோட வாட்டர் டேங்க் ஃபுல்லாகவே டேமேஜ். வாட்டர் டேங்க்கு என்னோட 2 ரூஃப்மே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஆமாங்க. அந்த விடுதியினுடைய உரிமையாளர் மிகவும் ஒரு கவலையோடு தெரிவித்த அந்த விஷயத்தை பார்த்தோம். அவருடைய விடுதி மேற்கூரை முழுவதுமே சேதமடைந்திருக்கிறது. மற்ற விடுதியுடைய மேற்கூரைகளும் காற்றில் வீசப்படக்கூடிய காட்சிகள் தான் இருக்கிறது. நாம் கடலோர பகுதியில் தான் இருக்கிறோம். இங்கு அதனுடைய அலைகள், அந்த கடலுடைய அலையும் உச்சத்தில் இருக்கிறது. கரைகள் மறைந்து முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியாகவும் இருக்கிறது வேதவள்ளி. காற்று படிப்படியாக அதனுடைய வேகத்தை உச்சமடைய செய்து வருகிறது. மாலை இருந்த காற்றின் வேகத்திற்கும் தற்போது இருக்கக்கூடிய அந்த காற்றின் வேகத்திற்கும் முழுவதுமாக அதிக அளவில் வேறுபாடு இருக்கிறது. மிகுந்த ஒரு பலத்த ஒரு சூறை காற்றாக தற்போது வீசக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. மாமல்லபுரம் பகுதி முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு கருதி மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை முதலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் பலத்த மழை அதிகாலை முதலே தொடர்ந்து சாலைகளில் வெள்ளம் தேங்கும் அளவிற்கு மழை பெய்து வந்தது. இந்நிலையில் இன்று மாலை முதல் புயல் கரையை அதனுடைய முன்பகுதி கரையை கடக்கும் அந்த தருவாயில் காற்று படிப்படியாக உயர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது வேதவள்ளி. காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகேதான் கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில மாமல்லபுரத்துல பலத்த சூறை காற்று வீசி வருகிறது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மேற்கூரை சேதமடைந்திருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். மழை எப்படி இருக்கிறது சுதீஷ்? அந்த பகுதியில தொடர் மழையாக இருக்கிறதா அல்லது விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழையாக இருக்கிறதா? வேதவள்ளி, அதாவது புயலானது கரையிலிருந்து மாமல்லபுரம் கடற்கரையிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அந்த நேரத்தில் மழை தொடர்ச்சியாக விடாமல் கனமழை என்பது மாமல்லபுரம் பகுதியில் இருந்தது. அதாவது சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு அந்த மழை என்பது இருந்தது. கடலுடைய அந்த அலை சீற்றமும் மிகுந்த உச்சத்தில் காணப்பட்டது. ஆனால் 5 மணிக்கு மேல் பலத்த காற்று வீசக்கூடிய அந்த சூழலில் மழையின் அளவு குறைய தொடங்கியது. காற்றின் வேகம் அதிகரிக்க தொடங்கியது. 2 நாட்களாக இடைவிடாது கொட்டி தீர்த்த மழை நின்று தற்போது அந்த காற்றினுடைய வேகம் என்பது உச்சமடைந்திருக்கிறது. சூறை காற்று பலமாக வீசி இருக்கிறது. இந்த மாமல்லபுரம் சர்வதேச சுற்றுலா பகுதி என்பதால் பல்வேறு கடற்கரை ஒட்டி அந்த விடுதிகளில் மேற்கூரைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த ரெசார்ட் பகுதிகளில் மேற்கூரைகள் அதிகமாக அமைத்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகளும் இங்கு தங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு கருதி கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என நேற்று முதலே காவல்துறை தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்தார்கள். இன்று மாலைக்கு மேல் அந்த கடற்கரையை யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு அதனுடைய கடல் நீரானது முற்றிலுமாக சூழ்ந்து அந்த கடற்கரை முழுவதும் மூழ்கிய ஒரு காட்சியாக இருக்கிறது. படகுகள், மீனவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு குடியிருப்பு பகுதிகளை ஒட்டி எடுத்து சென்று விட்டார்கள். இருந்த போதிலும் கூட அந்த குடியிருப்பு பகுதியை ஒட்டி அந்த கடல் நீரானது உட்புகுந்திருக்கிறது. தற்போது மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு காற்றினுடைய வேகம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது வேதவள்ளி. காற்றுடைய வேகம் பலத்த சூறை காற்றாக அதிகரித்திருக்கும் நிலையில அவ்வப்போது மழையும் பெய்து வருகிறது. நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.